ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு CK ராம்நாத் காரன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, ஆக்டர் தனுஷ் நடிக்கும் புதிய படம் கர. இந்த படத்துக்கான ட்ரைலர் சமீபத்தில் வந்துச்சு. இந்த ட்ரைலரோட ஹிடன் டீடைல்ஸ் தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தோட ட்ரைலர் ஓப்பனிங் ஷாட் பாத்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் சீன் காமிக்கிறாங்க. அந்த பெட்ரோல் பங்க் சீன்ல பாத்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போர்டுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. பெட்ரோல் பங்க்லயும் டீசல் இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. சோ இதை வச்சு பார்க்கும்போது பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு அப்படிங்கறது நல்லாவே தெரியுது. தனுஷ் இந்த படத்துல கொள்ளை அடிக்கிறாரு அப்படிங்கறது நல்லாவே தெரியுது. இந்த ட்ரைலர்ல இந்த ஒரு ஷாட் பாத்தீங்கன்னா பஞ்சாபன் யூனியன் வங்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்க் காமிக்கிறாங்க. அப்போ அது நைட் டைமா இருக்கு. சோ இதுக்கு அடுத்த ஷாட் பாத்தீங்கன்னா இந்த வங்கியில தனுஷ் கொள்ளடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ஷாட்ல பாத்தீங்கன்னா தனுஷ் நிக்கிறாரு. அவருக்கு முன்னாடி கதவு இருக்கு. அந்த கதவுல பாத்தீங்கன்னா பஞ்சாபன் யூனியன் வங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கரே போட்டுருக்கு. சோ இதை வச்சு பார்க்கும்போது தனுஷ் இந்த பேங்க்ல தான் கொள்ளடிக்கிறாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ட்ரைலர்ல இன்னொரு ஷாட் பாத்தீங்கன்னா டிவியை காமிச்சிருப்பாங்க. அந்த டிவி எல்லாரும் பார்க்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த டிவில பாத்தீங்கன்னா தூர்தர்ஷன் ஓடுது. இந்த தூர்தர்ஷன் நியூஸ் சேனல்ல இந்தியால இப்ப என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நியூஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. சோ இந்த ட்ரைலருக்கு அடுத்த ஷாட் பாத்தீங்கன்னா டிவில பாம் பிளாஸ்ட் ஆற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ இதை வச்சு பார்க்கும்போது ரெண்டு கண்ட்ரிக்கு இடையில போர் போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ட்ரைலருக்கு அடுத்த ஷாட் பாத்தீங்கன்னா பேங்க்ல கொள்ளடிக்கிறாரு. அது தெரிஞ்ச விஷயம் தான். அதுவும் பூட்டு போட்டிருக்கு. அந்த பூட்டை டிஃபரெண்டா உடைச்சு தலைவன் டெக்னிக்கலா கொள்ளடிக்கிறாரு. ட்ரைலர்ல இன்னொரு ஷாட் பாத்தீங்கன்னா சூரஜ் இவர் டைலாக் சொல்றாரு. பேங்க்ல ராத்திரி கொள்ளை அடிச்சிருக்கான். அதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா காலையிலயும் கொள்ளை அடிச்சிருக்கான். சோ இதை வச்சு பார்க்கும்போது அவனுக்கு ஏதாவது தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூரஜ் சார் டைலாக் பேசுற மாதிரி சீன் காமிச்சிருப்பாங்க. சோ அது யாருன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரணையில பண்ணும்போது தனுஷ் தான் கொள்ளடிச்சிருக்காரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. சோ தனுஷை பத்தி ஊர்ல விசாரிக்கிறாங்க. அப்ப தனுஷோட ஒய்ஃப் மமிதா பைஜு இவங்களை கூட்டு போயிடுறாங்க. கூட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் தராங்க. ஏன்னா ட்ரைலர்ல இன்னொரு ஷாட் பாத்தீங்கன்னா போலீஸ்காரர் ஒருத்தர் ஒரு பொண்ணை கூட்டு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ இதை வச்சு பார்க்கும்போது இவங்க மமிதா பைஜு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ட்ரைலர்ல இன்னொரு ஷாட் பாத்தீங்கன்னா கர்ணா சொல்றாரு, அவன் வந்தது எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சந்தேகம்லாம் இல்ல, அவன் திரும்பி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு KS ரவிக்குமார் சொல்ற மாதிரி ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க. சோ KS ரவிக்குமார் இவரை பார்க்கும்போது இன்னோசன்ட் ஃபாதரா தனுஷுக்கு இந்த படத்துல பிளே பண்ணிருக்காங்க. மமிதா பைஜு தனுஷுக்கு ஒய்ஃபா இந்த படத்துல பிளே பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இதே ட்ரைலர்ல இன்னொரு ஷாட் பாத்தீங்கன்னா மமிதா பைஜு தனுஷை பத்தி கேக்குறாங்க, எங்க போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தனுஷ் சொன்னாரு, ஒரு வேலையா போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு. சோ திருட்டு வரையா அப்படின்னு மமிதா பைஜு தனுஷை பத்தி கேக்குறாங்க. சோ இதை வச்சு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி தனுஷ் பேங்க்ல திருடிட்டு தான் வந்திருக்காரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. எனக்கு பணம் வேணும் அப்படின்னு தனுஷ் சொல்ற சீனா இருக்கட்டும். ட்ரைலர்ல KS ரவிக்குமார்ட்ட அது உங்களுக்கு சொன்னா புரியாது தனுஷ் சொல்றதா இருக்கட்டும். ட்ரைலர்ல இன்னொரு ஷாட் பாத்தீங்கன்னா மதுரையில இன்னொரு இடம் இருக்கு, அந்த இடத்தை வித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். சோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது தனுஷுக்கு ஏதோ ஒரு பெரிய நீட் இருக்குது, பெரிய பணம் தேவைப்படுது. அந்த பணம் தேவைப்படுறது காரணத்துக்காக பேங்க்ல பணத்தை கொள்ளடிக்கிறாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. நம்ம பொறுமையா எட் பண்ணி பார்க்கலாம். இதுலயும் தனுஷ் சார் திருடுற டைம் பாத்தீங்கன்னா நைட் திருடுறாரு, பகல் 12 மணிக்கு 1 மணிக்கு அந்த டைம்ல திருடுறாரு, காலைல 10 மணிக்கு திருடுறாரு. இந்த டைம்ல தான் இவர் திருட்டு வேலை பாக்குறாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. சூரஜ் இவர் இந்த படத்துல போலீஸ் கேரக்டரா பிளே பண்றாரு. இந்த படத்துல இவர் பேரு பரதன். இந்த திருட்டு விஷயங்கள், இந்த திருட்டு வழக்குகளை இவர் தான் விசாரிக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு சீன் இருக்கும். அது மட்டும் இல்லாம ட்ரைலர்ல இந்த ஷாட் பாத்தீங்கன்னா போலீஸ்ட தனுஷ் பயங்கரமா அடி வாங்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ இதை வச்சு பார்க்கும்போது தனுஷ் தான் திருடினாரு அப்படிங்கிறது போலீஸ்க்கு ஃபைனலா தெரிய வந்துருச்சு. தனுஷ் அரெஸ்ட் பண்ணிட்டு போய் ஸ்டேஷன்ல எதுக்காக பணத்தை எடுத்த, ஏன் பணத்தை எடுத்து என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தனுஷுக்கு பயங்கரமான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க போலீஸ்காரங்க. இந்த ட்ரெய்லர்ல இந்த ஷாட் பார்த்தாலே தெரியுது. நம்ம பொறுமையா வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை வச்சு பார்க்கும்போது தனுஷ் சார் இந்த படத்துல ஆஸ்கர் அவார்டு வாங்குவாரு. நம்ம பொறுமையா வெயிட் பண்ணி பார்ப்போம். இதே ட்ரெய்லர்ல இன்னொரு ஷாட் பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா ஓடி போறாரு, மாடி மேல ஓடி போறாரு, எகிரி குதிக்கிறாரு. ஒரு டெரிஃபிக்கான பெர்ஃபார்மன்ஸ் தனுஷ் சார் படத்துல பண்ணிருக்காருங்கிறது நல்லாவே தெரியுது. ட்ரெய்லர்ல இன்னொரு ஷாட் பாத்தீங்கன்னா கார் ஃபாஸ்டா வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ இந்த காரை ஓட்டிட்டு வருது தனுஷா இருக்கலாம். பேங்க்ல மட்டும் கொள்ளடிக்காம வீட்லயும் கொள்ளடிக்கிறாரு. ட்ரெய்லர்ல ஒரு ஷாட் பாத்தீங்கன்னா வீடியோ காமிச்சிருப்பாங்க. சோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது விஷுவலையும் வச்சு பார்க்கும்போது கர்ணன் படம் விஷுவல் மாதிரி இருக்குது. கர்ணன் எப்படி டெரிஃபிக்கான சம்பவம் பண்ணாரோ அதே மாதிரி இந்த படத்துல ஒரு டெரிஃபிக்கான சம்பவம் பண்ண போறாரு. இந்த திருட்டு தொழில் பண்றவர் தனுஷ், அப்புறம் தனுஷோட ஃப்ரெண்டு. இந்த ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா தனுஷ் அவரோட ஃப்ரெண்டு 2 பேர் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து திருட்டு தொழில் பண்றாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட டைரக்டர் விக்னேஷ் ராஜா இவர் ரீசெண்டா இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. 1990ஸ்ல 2 நாட்டுக்கும் போர் நடந்துச்சு. அந்த போரின் காரணமாக பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு, கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு உட்பட நிறைய தட்டுப்பாடு வந்துச்சு. அதன் பேஸ் படி இந்த படத்துல கதை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரீசெண்டா இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. சோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த ட்ரெய்லர்ல ஃபர்ஸ்ட் ஷாட் பாத்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்க் ஒரு ஷாட் காமிச்சிருப்பாங்க. மேலும் இந்த படத்தோட கதை ஒரு உண்மை சம்பவம் கதை அப்படின்னு சொன்னாங்க. சோ இதை வச்சு பார்க்கும்போது இது 100% உண்மைதான். ஏன்னா 1990ல இருந்து 1991 இந்த இடைப்பட்ட கேப்ல போர் நடந்துச்சு. ஆகஸ்ட் 1990ல இருந்து ஜனவரி 17, 1991 இந்த இடைப்பட்ட கேப்ல போர் நடந்துச்சு. 6 மாசமா போர் நடந்தது. மிடில் ஈஸ்டுக்கும் பெர்ஷியன் கல்ஃபுக்கும் போர் நடந்தது. இந்த போர்ல லட்சக்கணக்கான பேர் இறந்து போயிட்டாங்க. அமெரிக்காவோட சேர்ந்து 42 கண்ட்ரி, அப்புறம் ஈராக் ரெண்டுத்துக்கும் தான் போர் நடந்தது. இந்த போருக்கு தலைவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜார்ஜ் புஷும் சதாம் ஹுசேனும். இதே ட்ரெய்லர்ல இன்னொரு ஷாட் பாத்தீங்கன்னா தனுஷ் கொள்ளடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுல கரன்சி காமிச்சிருக்காங்க. இந்த கரன்சி பாத்தீங்கன்னா 90s காலகட்டத்தில் உள்ள கரன்சி. 2 நாட்கள்ல 2 கொள்ளை அடிக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த
படத்துல சீன் இருக்கும். அதுல ஒரு நாள் நைட் பேங்க்ல கொள்ள அடிக்கலாம், அடுத்த நாள் காலைல பேங்க்ல கொள்ள அடிக்கலாம். இத்தனை வருஷம் எங்கடா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் அம்மா தனுஷை பத்தி கேள்வி கேட்கற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். இந்த ஷாட்டை பார்க்கும்போது தனுஷ் வேற இடத்துல திருட்டு தொழில் கண்டினியூ பண்ணிருக்கலாம், அப்படி இல்லைன்னா திருடினதுக்கான தண்டனை அனுபவிச்சு வந்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா கல்ஃப்ல ஏதோ வேலை கிடைச்சிருக்கலாம், போனால ரிட்டர்ன் ஆகி ஊருக்கு வந்திருக்கலாம். சோ ஒரு ஹேஸ்ட் த்ரில்லர் பேக்ட்ராப் ஸ்டோரி அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. நம்ம பொறுமை வெயிட் பண்ணி பார்க்கலாம். யார் யாரெல்லாம் இந்த படத்துக்கு வெயிட் பண்றீங்க, யார் யாருக்கெல்லாம் இந்த படத்தோட ட்ரெய்லர் பிடிச்சிருக்கு, இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.